ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக இருக்கும். ஒரு 4 மிளகாத்தில் எடுத்து எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 துண்டு தேங்காய் நறுக்கி அதை நல்லா வறுத்துக்கிடுவோம். தேங்காயெலாம் பச்சை வாடை அடிக்கக்கூடாது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். கறியை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் புளி, 4 வெள்ளைப்பூடு அரிசி அதையும் சேர்த்து வறுத்துக்கிடுவோம். முருங்கைக்கீரை நம்ம கைப்பிடி அளவுலேயும் இருந்து கொஞ்சம் கம்மியாகவே போதும், ரொம்ப வேண்டாம். அதை நல்லா வறுத்துடணும். அந்த எண்ணெயில் பொறுன்னு வர அளவுக்கு வறுக்கணும். அதையும் வறுத்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ எல்லாம் வலிச்சிட்டு மிக்சி சாறை அலசி ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், 1 மிளவத்தல், நல்ல வெங்காயம் நல்லா செவக்கட்டும். நம்ம அரைச்ச இந்த முருங்கைக்கீரை சட்னியில் சேர்த்துக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.